வணக்கம் அண்ட் வெல்கம். நான் ராஃபிக். இந்திய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சட்ட திருத்த மசோதா ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்கு வழிவகுத்திருக்கு. திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி சுப்ரியா சுலே, ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய எம்பி அசாதுதீன் ஓவைசி, காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால்னு பலரும் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த சட்ட திருத்த மசோதால என்ன சொல்லி இருக்கு, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இந்த சட்ட திருத்த மசோதா இருக்கு, இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த சட்ட திருத்த மசோதாவுடைய பெயர் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995. இந்த சட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வக்ஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்தை மத தேவைக்காகவோ அல்லது உதவி செய்கிறத அந்த நோக்கத்துக்காகவோ அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் வக்ஃப். ஒரு தடவை இஸ்லாமியர் தன்னுடைய சொத்தை வக்ஃப் செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த சொத்து இறைவனுடைய பெயருக்கு போயிடும். அதாவது இஸ்லாமியர்களுடைய கடவுளான அல்லாஹ்வுடைய பெயருக்கு போயிடும். இதற்கு பின்னாடி அந்த சொத்துக்களை தானம் செஞ்சவரே நினைச்சாலும் அதை திரும்ப எடுத்துக்க முடியாது. இதற்கு பெயர் தான் வக்ஃப்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மொத்தமா 32 வக்ஃப் வாரியங்கள் இருக்கு. இந்த 32 வக்ஃப் வாரியங்கள்ல 30 வக்ஃப் வாரியங்கள் சன்னி முஸ்லிம்களுடையதா இருக்கு, 2 வக்ஃப் வாரியங்கள் மட்டும் ஷியா முஸ்லிம்களுக்கானதா இருக்கு. ஸோ இந்த வக்ஃப் வாரியங்களுடைய கட்டுப்பாட்டில் 9.4 லட்சம் ஏக்கர்ல 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த மொத்த சொத்துக்களுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 1.2 லட்சம் கோடிகளா இருக்கு. இந்தியாவில் ரயில்வே அப்புறம் டிஃபென்ஸுக்கு அப்புறமா ஒரு அமைப்பு கிட்ட இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு அப்படின்னா அது வக்ஃப் வாரியம் கிட்ட மட்டும்தான். ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியங்களை கண்காணிக்கிறதுக்காக 1964ஆம் ஆண்டு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் உருவாக்கப்படுது. இந்த கவுன்சில் என்ன பண்றாங்க அப்படின்னா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இந்த வக்ஃப் சொத்துக்கள் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்றது, அந்த சொத்துக்களை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற சில அறிவுரைகளையும் இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கவுன்சிலும் மற்ற மாநிலங்களில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த வக்ஃப் வாரியங்களும் வக்ஃப் ஆக்ட் 1995 அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே தான் இவ்வளவு நாளா கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வந்தது. இந்த சட்டத்துல தான் இப்போ மோடி தலைமையிலான பாஜக அரசு சில மாற்றங்களை கொண்டுட்டு வர்றதுக்காக சட்ட திருத்தங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதா தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டுக்கு வழிவகுத்திருக்கு. அதுல கான்ட்ரவர்ஷியலா இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் மொத்தமா 32 வக்ஃப் வாரியங்கள் இருக்காங்க. இந்த 32 வக்ஃப் வாரியங்கள்ல 30 வக்ஃப் வாரியங்கள் சன்னி முஸ்லிம் பிரிவுக்கு சொந்தமானது, 2 வக்ஃப் வாரியங்கள் ஷியா முஸ்லிம்களுக்கு சொந்தமானதா இருக்கு. ஸோ இப்போ இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது போக போராஸ் அண்ட் அஹாகனிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பிரிவுகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் வக்ஃப் வாரியங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை இந்த சட்ட திருத்தம் முன் வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வக்ஃப் வாரியங்கள், அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் வக்ஃப் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகள்ல எல்லாம் இதுவரைக்கும் பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்காங்க. ஸோ இனிமே முஸ்லிம் பெண்களையும் அங்க நிர்வாகிகளா நியமிக்கணும். அது மட்டும் இல்லாம முஸ்லிம் அல்லாதவர்களையும் கூட இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள்ல அமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தையும் இந்த சட்ட திருத்தம் முன்மொழிஞ்சிருக்கு. இவ்வளவு நாளா பார்த்தோம்னா யாராச்சும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொத்துக்களை வக்ஃப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வெறும் ஓரல் அக்ரிமெண்ட் மட்டுமே போதுமானதா இருந்தது. இந்த சட்ட திருத்தம் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்யணும் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகள் முஸ்லீமா வாழ்ந்திருக்கணும். அது போக அந்த சொத்தை அவர் வக்ஃப் செய்ய போறாருன்னா அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட அவர் சொல்லணும். அவர் அந்த சொத்தை எவால்வேட் பண்ணி அது வக்ஃப் செய்யறதுக்கு தகுந்த சொத்தான்னு பார்க்கணும். அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வக்ஃப் செய்ய முடியும்னு சொல்றாங்க. இதற்கு பின்னாடி கலெக்டர் அந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை ஆராய்ந்து ஓகே இந்த சொத்துக்களை வக்ஃப் வாரியங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வக்ஃப் சொத்தா அங்கீகரிக்கணும். அது வரைக்கும் அதை வக்ஃப் சொத்தா அங்கீகரிக்க முடியாது. ஒருவேளை அந்த சொத்து அரசுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு, ஸோ அது அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்ல மற்ற தனிநபருக்கு பர்சனல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலோ, அந்த பிரச்சனையில இறுதி முடிவு எடுக்கக்கூடிய உரிமை
கலெக்டருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வக்ஃப் ஆக்ட் 1995ல என்ன இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, வக்ஃப் சொத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வக்ஃப் வாரியம் போய் அங்க வந்து என்ன பிரச்சனைன்றதை பார்ப்பாங்க. அவங்க என்ன இறுதி முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு. அந்த சொத்து வந்து அரசுக்கு சொந்தமானதுன்னு வக்ஃப் வாரியம் சொன்னா அரசுக்கு போகும். இல்ல அந்த சொத்து வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க அப்படின்னா வக்ஃப் வாரியத்துக்கு போகும். ஆனா இப்ப அந்த முடிவுல கை வச்சு இல்ல கலெக்டர் ஹேஸ் த ஃபைனல் சே அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சட்ட திருத்தத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 5வது முக்கியமான மற்றும் கான்ட்ரவர்ஷியலான ஒரு சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வக்ஃப் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை ஆடிட் செய்யறதுக்கான எல்லா உரிமைகளையும் வந்து எடுத்துக்குது. ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் வந்து இந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை போயிட்டு வந்து சர்வே எடுக்கலாம், ஆடிட் செய்யலாம்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 5 சட்ட திருத்தங்கள் தான் வந்து இப்போ கான்ட்ரவர்சிக்கு வந்து காரணமாகி இருக்கு. ஸோ இந்த சட்ட திருத்தம் தொடர்பா நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தில் பேசின திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இந்துக்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புல நீங்க இந்து அல்லாத ஒருத்தரை நியமிக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புல நான் முஸ்லிமா இருக்கக்கூடிய ஒருத்தரை நியமிக்கலாம்னு நீங்க பரிந்துரைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அசாதுதீன் ஓவைசி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மசூதிகள், பல தர்காக்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது கிடையாது. அந்த இடங்கள்ல வந்து ஏற்கனவே கோயில்கள் இருந்துச்சு, இந்து மத வழிபாட்டு தலங்கள் இருந்துச்சுன்னு பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை வந்து ஆய்வு செய்யலாம், சர்வே செய்யலாங்கிற அந்த முடிவுக்கு வர்றதும், அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் பத்தின அந்த பிரச்சனையில வந்து கலெக்டருக்கு வந்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதும் வந்து வக்ஃப் வாரிய சொத்துக்களை வந்து அரசு கையகப்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தன்னுடைய கவலையை தெரிவிச்சு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் பேசும்போது மக்களுடைய நம்பிக்கையின் மீதும் மதத்தின் மீதும் செய்யப்படக்கூடிய ஒரு அட்டாக் இது, ஒரு தாக்குதல் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசை கண்டிச்சு பேசியிருக்காரு. இறுதியா பேசின சுப்ரியா சுலே தன்னுடைய வாதத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலான ஆக்ட் கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ இந்த ஆக்டை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பிறகு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு லோக்சபால பெரிய ஒரு விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதத்துக்கு பின்னாடி சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த சட்ட திருத்த மசோதாவை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995ல என்னென்ன சட்ட திருத்தங்கள்லாம் இந்த அரசு வந்து முன்மொழிஞ்சிருக்கோ அந்த சட்ட திருத்தங்கள்லையா மீண்டும் ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. இதுல என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வரலாம், வேற என்ன மாதிரியான பரிந்துரைகளை கொண்டு வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த சட்ட திருத்தங்களை வந்து மாத்தலாம் அப்படிங்கிற சில பரிந்துரைகளை அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க. இதை கேட்டதுக்கு பின்னாடி மத்திய அரசு அதுல சில மாற்றங்களை கொண்டுட்டு வந்து அதற்கு பின்னாடி திரும்பவும் பார்லிமெண்ட்ல இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு.